गाइस सो நம்ம இனி என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோக்குள்ள போய் பாருங்க. சோ நம்ம என்னத்துக்கு இங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நியூ இயர் நாளைக்கு எங்கடா இந்த வாட்ச் எங்கடா இது இங்க தான்டா வச்சிருந்தேன் இந்த பக்கம் இருக்குது இந்த பாருங்க 31st டிசம்பர் இப்போ டைம் என்னன்னா 8 நம்ம வந்து 8:30 வந்து இந்த சேலஞ்சை அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன சேலஞ்சுனா இவங்க தான் என் கேமரா உமன் ஹாய் சொல்லுமா. இங்கே என்னன்னா ஃபுல்லாக செட்டப்பாக இருக்கும். என்னன்னா ஸோ நம்ம இந்த சேலஞ்சை வந்து நம்ம நியூ இயருக்கு முன்னால் பண்ணுறோம். இன்னும் நீங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு. டோர் மட்டும் டோர் சாத்துறோம் அந்த ஒரே நிமிஷம் இருக்குங்க. 2 டோர் மட்டும் கொஞ்சம் தரமா காற்று வென்டிலேஷன் வேணும். இந்த ஒன்று வந்து திறந்தே இருக்கோங்க. அந்த 2 இருக்கணும். ஏன்னா வந்து அங்கே தானே ஃபேனுக்கு இன்புட் இருக்குது. இங்கே லாஃப்டில் இருக்கிறதுல கிளியர் பண்ணிட்டு உக்காந்துன்னு இருக்கிறேன். ஸோ நம்ம இந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சம் அங்கே லைட் ஆஃப் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அஃபிஷியல் சேலஞ்ச். ஆரம்பிக்கலாமா? தக்கிட தக்தீம்னா ஓகே. இங்கே நம்ம ஓவர் நைட் இங்கே தான் தங்க போகிறோம். 12 hours சேலஞ்ச். 12 hours மேலேயே போவோம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்தோட ஒரு சின்ன டூர் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்தவொடனே தண்ணி பாட்டில் நைட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக இங்கே லேப்டாப் இருக்குது. என்னன்னா வந்து நம்ம இன்னொரு கேமரா இருக்குது. இது ஒன்று மட்டும் இல்லை, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. அது என்னத்துக்குன்னு நான் அப்புறமா வீடியோ சொல்கிறேன். எல்லாத்துக்குமான பவர் சப்ளையான ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. இது கீழே காமிமா, கீழே அந்த ப்ளக் பாயிண்ட்டு கீழே தான் வந்து சப்ளை வருதுங்க கைஸ். ஈபி சப்ளையே நடுராத்திரியில் கரண்ட்டு போச்சுன்னா அவள் தான். ஐயோமா நீ அதெல்லாம் எடுக்க வேணாம். ஓகே நெக்ஸ்ட் இங்கே தலைக்காணி இருக்குது. நம்ம இந்த பக்கம் தான் படுப்போம். இங்கே வீடியோ ஷூட்டை இட்ரோ எடுக்கணுன்றதுக்காக எடுத்தேன். இங்கே வந்து ஒரு லைட் இருக்குது. நம்ம ஏன்ச்சோன்னா லைட் ஆன் பண்ணி கிளியர் வியூவுக்கு. அங்கே ஒரு ஃபேன் இருக்குது. எல்லாமே இங்கே தான் கண்ட்ரோலு. எம்சிபி ஆன் பண்ணணும்னா லைட் எரியுதா கலகலை. இதோ இங்கே ஒரு ஸ்விட்சு இருக்குது ஃபேன் ஆன் பண்ணுறதுக்கு. ஐயோ காது கிழியே கத்தோம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லேப்டாப்பில் இன்னொரு கேமராவை செட் பண்ணுவோம். இன்னொரு கேமரா எங்கடா? ஐயோ எருமாடை போட்டேன். ஸோ நம்ம ஓவர் நைட் சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். சரி நான் செட் பண்ணி வர்றதுக்கு ஒரு 10 minutes ஆகும். நான் டைம் சேஞ்ச் ஆகும் அங்கே. ஏன்னா இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. நான் எப்போனாலும் தூங்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க நான் பிறந்த வருஷம் வந்துச்சு 2012. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? ரொம்ப லேக் ஆகுது. அம்மா ஒரு விஷயத்த மறந்துட்டேன், உன் ஃபோன் சார்ஜர். ஸோ நம்ம வந்து அம்மாவோட ஃபோனில் தான் கிளேசி இது வந்து நம்ம வ்ளாக் பண்ணுறோம். எப்போவுமே அவங்க ஃபோனை அவங்க வச்சுப்பாங்க. இன்னைக்கு மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. Compele panni vangi kudukwane non ra oru thanks kuda solala payment kudru. ஸோ கைஸ் நம்ம இப்போ படுத்துட்டோம். என்னடா பின்னா லேப்டாப் ஓடுதுன்னா அதுதான் இன்னொரு கேமராவை கேப்சர் பண்ணுது. ஓகே நம்ம 8:30க்கு ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம். பட் 8:42 ஆகிடுச்சு. அதனால 8:45க்கு அஃபிஷியலாக சேலஞ்சு ஆரம்பிச்சிடலாம். ஸோ 8:45க்கு ஆரம்பிக்கிறதுனா என்னன்னா வந்து நம்ம வந்து காலைல 8:45 AM வரைக்கும். இப்போ PM ஆக போதா? PM ஆயிடுச்சு. 8:45 AM வரைக்கும் நம்ம வந்து இங்கே தங்கி இருக்கணும். ஓகே
உங்களுக்கு இப்போவே 8:45 மாதிரி தான் காத்துக்கோ, ஆனால் 8:42 தான் ஆகுது. ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துன்னு இருக்கிறேன். ஓகே, அங்கே இன்னொரு கேமராவும் ஆக்டிவாக இருக்குது. ஆனால் அதில் இன்னும் ஒரே ஒரு பிரச்சனைனா லைட் ஆஃப் பண்ணால் மொத்தமாக பிளாங்க் ஆகிடுது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சோண்டு லைட் ஆனால் அம்மா வந்தாங்கன்னா இந்த கதவு சாத்திட்டு ஆமாம் சாத்தி தான் ஆகணும். கொஞ்சோண்டு வந்து இது அந்த லைட் வர மாதிரி கவர் ஆகிட்டோம். ஓகே, கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் தான் நோண்ட போகிறேன். ஃபேன் போட்டுக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டூர் காமிச்சிருப்பேன். அதுலேருந்து கொஞ்சம் லிட்டில் பிட் சேஞ்சஸ் ஆகிருக்குது. ஸோ என்னென்னா வந்து லேப்டாப் இதெல்லாம் இங்கே தான் அந்த ஃபோன் வந்து அங்கே வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அங்கே வச்சுருந்தா தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பிளாக்காக இருக்கிறதுனால வந்து எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ நம்ம இந்த வாட்சை மட்டும் இங்கே மாட்டி வச்சிடலாம். ஏன்னா என் ஸ்பெஷல் வாட்ச் இது. டைம் வேணுன்னா ஏஞ்சி பார்த்துக்கலாம். ஆனால் தண்ணி பாட்டில் தான் ரொம்ப தூரமாக வச்சா மாதிரியே இருக்குது. சரி, எடுத்துடலாம். தண்ணி குடிச்சுனே இருக்கணும். ஆனால் நைட்டு தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஸோ இந்த கேமரா இங்கே ரெக்கார்ட் ஆகின்னு இருக்குது. அது கேமரா இது ஃபோன்லேயே டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணலாம். பட் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் அப்பாவோட பழைய ஃபோனு, அவர்தே வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து லேப்டாப் போய் லேப்டாப்பில் வந்து இந்த ஃபோனில் இருக்க ஆப்போட சாஃப்ட்வேர் வந்து லேப்டாப்பில் இருக்கி அதுலேருந்து ஓபிஎஸ்க்கு போய் அதுலேருந்து ரெக்கார்ட் ஆகி என் லேப்டாப்புக்கு சேவ் ஆகி உங்களுக்கு வந்து வீடியோவில் வரும். ஓகே, ரொம்ப ஓவராக பேசுகிறேன். என்ன பண்ணுறது, இப்போது ஃபேன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு கேட்குமான்றது தான் டவுட்டு. நான் கொஞ்சம் சத்தமாகவே பேசிக்கிறேன். இல்லை ஓவராக இருக்குமோ பயமாக இருக்குது. சரி இருங்க, ஒரே நிமிஷம் இது ஆடியோ ஃபைல் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஃபேன் போட்டு நார்மலான வாய்ஸ்லேயே பேசினாலே ஓகேவாக இருக்குது கைஸ். ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. சரி, நைட் ஃபுல்லாக தாங்கிடுவேன்ட்டு ஒரு தைரியத்தில் தான் இறங்கிட்டேன். ஏறியாச்சு, இனிமேல் இறங்கிடலாம். ஒன்றும் இல்லை, ஒரே நிமிஷம். ஹெல்ப்பு கூட தேவையில்லை. இந்த பக்கம் இருக்கிறத வந்து இந்த பக்கம் திறந்து நானே இறங்கிடலாம். ஆனால் அது பண்ணுறதுக்கு ஒன்று நான் இங்கே வரல. இந்த சேலஞ்சை நம்ம முடிஞ்சால் அப்ளை பண்ணலாம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம். அதெல்லாம் டவுட் தான். ஸோ வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னா, இதை நான் வேல் ப்ரூஸ் சேனல் பார்த்து தான் இன்ஸ்பயர் தான் இருக்கேன். ஸோ அவங்களுக்கு பார்த்து காப்பின்னு சொல்ல முடியாது, உங்களால் இன்ஸ்பயர் தான். ஓகே, வேறு என்ன சொல்கிறது. ஓகே, நான் இப்போ எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் நோட்டுக்கு லைட் ஆஃப் பண்ணிவிடுவேன். அம்மா வந்தோடனே அவங்க காய்கறி வாங்கிட்டு வேறு எங்கேயாவது போயிருப்பாங்க சட்டோச்சேரியாண்ட. வேறு அவங்க சட்டோச்சேரியாண்ட போயிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வெளில இருக்க லைட் போட சொல்லலாம். அப்படின்னாவது இந்த கேமராவுக்கு கொஞ்சமாவது வெளிச்சம் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, லைட் இப்போ கூட ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேமராவில் ஓகேவாக இருக்குது. ஆனால் வந்து இது ஆன்லேயே இருக்க முடியாது இல்லை. ஓகே, குட் நைட் எனக்கு சொல்லிக்கிறேன். லைட் ஆன் பண்ணிட்டாங்க. அப்போ கூட கேமராவில்
லேசாக தான் தெரியுது. சரி பரவாயில்ல. இதை பாருங்க, இந்த டோர் வந்து லாக் பண்ணிடணும். அதாவது அங்கே வயர் இருக்கு பாருங்க. ஐயோ அவ்வளோ பெரிய அந்த வயர் இருந்து பாருங்க. அது அதை வந்து போட்டு இந்த 2 டோரை மட்டும் லாக் பண்ணிடணும். ஏன்னா வந்து நான் நைட் படுக்கும்போது உண்மையிலே இருக்குது கேஸ். நான் உண்மை இருக்கும்போது தெரியாமல் பசக்கள் வீட்டுனா சேஃப் இல்லை. இது ஒன்று மட்டும் திறந்துருக்கோம். ஏன்னா வந்து கொஞ்சோண்டு வந்து லைட்டும் கொஞ்சம் காற்றும் நம்மளுக்கு வாங்கணும் கைஸ். அதனால தான் இப்போ அம்மா எனக்கு வந்து பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியும். அம்மா கிட்ட கேட்டிருக்கேன். மா சரி ஓகே கைஸ். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 9:57, அதாவது 10 o'clock ஆகும் போது கிட்டத்தட்ட. இவ்வளோ நேரம் போர் அடிக்குது. இந்த ஃபோன் தான் பார்த்துருந்தேன். வேறு என்ன பண்ணுறது? அதான் எனக்கு பசிக்குது. என்னன்னா திரும்பினா தூக்கத்தில் இருக்கும்போது இது இப்போதைக்கு எனக்கு புது இடம் தானே, இது டக்குன்னு விழுத்துருவேன்னா எனக்கு திக்கடாயிடும். அந்த பயத்தில் திரும்பி விழுந்துருவேன். அதுக்கு தான் இந்த டோர் லாக் போட்டுடலாம். இது 2த்தையும் போட்டு வெளில டோர் ஹேண்டில் இருக்க பாருங்க, அதில் அது போட்டு கட்டி விட்டோன்னா தரகத்துக்கு முடியாது. நம்மளா எழுச்சி வெளில அப்புறமா தான். ஸோ நம்ம சேலஞ்சை வந்து இன்னும் டஃப்பாக நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நம்ம இனிமேல் கீழே இறங்க முடியாது. இல்லை கீழே இறங்க முடியாது. நம்மளுக்கு வேணும் நன்றாத்து இல்லை இறங்கலான்னு கூட தோணும். அதனால அம்மா கிட்ட சொல்லி என்ன பண்ண போறேன்னா, மொத்த செட்டப்பையும் கழிச்சு விட சொல்லிடுறேன். அதாவது நம்மளுக்கு ஏறுறதுக்கு இறங்கிறதுக்காக இருக்க அந்த டீப்பாக்கு மேலே இருக்க ஸ்டூலுக்கு மேலே இருக்க ஸ்டூலும் மொத்தமாக தனித்தனியாக கட்டி வச்சு சொல்கிறேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அம்மே கொஞ்சம் சீக்கிரமா வாமா. அம்மா வெளிலேருந்து கட்டுறாங்கோ. ஹை சொல்லுமா. நல்லா கட்டு. இவ்வளோ வெளில வரணுமா? ஷூலேஸ் கட்டுற மாதிரி கட்டி விடுமா. ஷூலேஸ் கட்டுற மாதிரி அந்த டை போடு. அந்த டை தான் போட முடியாது. ஓகே பை, குட் நைட். அது திறந்துதானே, அது திறந்துட்டுமா? இது அது வேணாம், அது மூடிடு. எதை மூடிடு? இது திறந்து விடு, நான் கால் வைக்கிறது. வேணாம் வேணாம். ஆஹா, அந்த அந்த சைடு இருக்கிறதுக்கு ஃபேனுக்கு வரதுமா, இல்லை காற்று? ஆஹா, அந்த சைடு இருந்தானே காற்று வரும். ஓகே, அம்மா வந்து கொய்யா பழம் எடுத்து வந்திருக்காங்க. பாய் பாய் சொல்லிட்டு போம்மா. சரி ஓகே போ. சாப்பிட்டு தூங்குறேன். ஸோ சாப்பிட்டேன் கைஸ். I'm going to sleep. தூக்கம் வந்து ஸோ அம்மா வந்து பெரிய டியூப் லைட் ஆஃப் பண்ணிட்டு இது சின்னதாக நைட் லைட் மாதிரி தான் அதுவும் ஐயோ அதை ஆன் பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது என்ன தான் தூங்க முடியும்.
ஓகே. கைஸ் இப்போ நான் ஏன்ச்சிருக்கேன். இப்போ என்ன டைம்னா 11:31. ஆமாம், நான் தான் வந்து அலாரம் வச்சு எழுந்திரிச்சேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நியூ இயர்க்கு ஷூட்லாம் பண்ணணும், ஸ்டோரி இல்லை ஷார்ட்ஸ் போடுறதுக்கு ஒரு ப்ரிவ்யூ மாதிரி எடுக்கணும். தூக்கம் அப்படியே இருக்குது. அப்படியே முழிச்சுன்னு தான் இருக்கீங்களா? யார் சாமி நீ இங்கே? இப்போ தான் ஏழுச்சேன். தூங்குறேன். ஸோ கைஸ், ஹாப்பி நியூ இயர். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அடுத்த வீடியோ, அதாவது நியூ இயர் ஸ்பெஷல் வீடியோக்கான வீடியோ ஷூட்டிங் இருக்குது, போயின்னு இருக்குது. ஒரு சின்ன கெஸ் அப்படியே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒரு ஃபுல் பேக் கேமரா போட்டோன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஹாப்பி நியூ இயர் 2025. என்ன சொல்கிறது, ஹாப்பியாக போகணும். தட்ஸ் ஆல். பாய். இப்போ 11:59 ஆக போகுது. ஸோ இன்னும் ஒரே ஒரு இந்த வருஷம் அவள் தான் நம்மளை முடிச்சு விட்டாங்க. போங்க. இங்கே பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. Happy New Year! வருங்க 12 o'clock. அவ்வளோதான். இனிமேல் புது வருஷம்தான். புது வருஷத்துக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கணும். வேறு என்ன போனோம், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது 30 செகண்டுக்கு முன்னாடி இந்த வருஷம் வரைக்கும் கம்மியான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருந்தோம். இனிமேல் இந்த வருஷமாவது கொஞ்சம் அதிகமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன். என்ன ப்ரோ, நியூ இயர் ஆயிடுச்சு, அவ்வளோதாடா சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 12 hour சேலஞ்சு. இப்போ தான் 12 o'clock ஆயிருக்குது. இன்னும் இருக்குது நம்மளுக்கு கால். குட் மார்னிங் கைஸ். ஸோ நான் ஏன்ச்சிட்டேன், நல்ல தூக்கம். டைம் வந்து 6:42. நம்மளுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 2 hours 3 minutes இருக்குது. அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். 8:45 வரைக்கும் சேலஞ்சு, 12 hour சேலஞ்சு. 8:45 வரைக்கும், நைட்டு 8:45. ஆஹா, ஹாப்பி நியூ. ஐயோ 8 விழுந்துருவேன். இழுக்காத. 1 மணி கத்துற லவலப்பெல்லாம் கத்தலை. ஆமாவாம்மா. ஸோ கைஸ், நம்ம இந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சு இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா 8:24 ஆகுது. அதாவது வந்து நம்ம வந்து சேலஞ்சை வந்து நேற்று நைட்டு 8:45 தான் நம்ம அஃபிஷியலாக ஆரம்பிக்கத்தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம 8:10 இங்கே ஏறிட்டோம். அதனால் வந்து நம்மளுக்கு 8:10 ஆயிடுச்சு. அது 8:10 மேலே ஆயிடுச்சு. அதுவும் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில்
அதாவது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 20 மினிட்ஸில் இந்த கூண்டை விட்டு வெளில போகணும். இது வெளில போயிட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கிறது ஏன் இது நீங்கள் மொத்தமாக டைம் லேப்ஸில் பார்ப்பீங்க. ஓகே, நான் என்னத்துக்கு இந்த சேலஞ்ச் செய்கிறேன்னா, நியூ இயருக்கு என்னன்னா அந்த அண்ணா அந்த Q&A வீடியோலாம் அந்த அண்ணாவை வச்சே வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வர்றது இருக்குது. அது எல்லாம் தாத்தா ஃபோனில் ஷூட் பண்ணிட்டேன். ஆனால் தாத்தா ஃபோன் தான் எடுக்க முடியலையே. Guys, now the time is சொன்ன மாதிரி 8:43. இன்னும் 2 minutes இருக்குதுப்பா, இறங்குறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னாடி அம்மா பேசினு இருக்காங்க தாத்தா கிட்ட. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவும் இதே மாதிரி வந்து இன்னும் சேலஞ்சஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் வந்து ப்ளீஸ் டூ சும்மா சேலஞ்சஸ் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டு விடுங்க. இன்னும் நிறைய ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது வந்து இது ஐ திங்க் இந்த சேனல்லே இதான் ஃபஸ்ட்டு சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இதான் ஃபஸ்ட்டு சேலஞ்ச். ஸோ டைம்ஸ் கோயிங். இப்போ இதோ நான் இறங்கி ரெடி ஆகிட்டு இங்கே இருக்கிற மொத்தத்தையும் க்ளீன் பண்ணணும். 5 seconds to go. It's time. ஸோ நம்ம ஃபைனலி நம்ம சேலஞ்சை முடிச்சிட்டோம். 8:45. இறங்க, யாராவது பிடிக்க வரீங்களா? நீனோ அப்பா வந்தாச்சு. ஆமாம், எப்படி ஏறினேன்? ஐயோ, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண, இறங்குறது தெரிஞ்சில்ல. 8:45. மம்மி அவ்வளோ ஹைட் வரியா? எகிரியுது. சரி, ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். ஸ்பைடர் மேன் மாதிரி உக்காந்துன்னு இருக்கிறேன். இப்போ உக்காந்துட்டேன். இப்போ ஓகே, சரி வேணானே தெரில. அது நான் எப்படியே இதுலயே இறங்கணுமே. நல்ல ஞாபகம். சரி, நானே இறங்கிக்கிறேன். இது நான் கைஸ் இப்போ ஒரு சேலஞ்சு கைஸ். இதுல இருந்து நானே இறங்கணும். அப்பா, ஐயோ அப்பா, சேலஞ்சு முடிச்சாச்சு. அப்பா, கீழே வந்துட்டோம். ஸோ இன்னும் நம்ம மேலே எடுத்து வைக்கிறது தான் வேலை. ஸோ இனிமேல் மேலே பாய் பாய்.
அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.